தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டுமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. ரோமர் புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். தேவனோடு ஒரு மனிதன் வாழும்போது பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளே வந்து அவனோடு கூட வாழத் தொடங்குகிறார், உறவாடத் தொடங்குகிறார், பேசத் தொடங்குகிறார், உணர்த்தத் தொடங்குகிறார், கண்டிக்கத் தொடங்குகிறார், நித்தியத்துக்கு நேராக நடத்தத் தொடங்குகிறார், வார்த்தையை கற்றுக் கொடுக்க தொடங்குகிறார், ஜெபிக்க, ஊழியங்களை செய்ய அநேக காரியங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, எல்லாருக்குள்ளேயும் வாரது அவர் கிடையாது. பழைய ஏற்பாடுல தேவனோடு கூட ஊழியம் செய்த, தேவன் அழைக்கிற, தேவன் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்களுக்குள்ள வருவாரு, வாசம் பண்ணுவாரு, அவர்களை கொண்டு ஊழியங்கள் காரியங்களை செய்வாரு. புதிய ஏற்பாடுல யாரெல்லாம் என் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அத்தனை பேருக்குள்ளும் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்ப வந்திருக்கிற இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நாங்க பலவீனர்களாய் இருக்கிறபடியா, எங்களுடைய பலவீனங்களை அவர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறபடியா, அந்த பலவீனங்கள்ல இருந்து நாங்க வெளியில வரணும், அதுல நாங்க விழுந்து பாவத்துல விழுந்து தேவனை இழந்து போகாதபடி தேவனுக்கு நேராக எங்களை நடத்தும்படி அவர் என்ன செய்கிறாரு? அந்த பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரான தெய்வம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் ஒரு மனிதனுக்குள் வந்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அந்த மனிதன் கண்டிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு பெரியதான ஒரு சிலாக்கியம், ஒரு கிருப, ஒரு வரம் என்று பாருங்க. தெய்வம், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர். தெய்வம் என்றாலே பரிசுத்தம். பாவத்துக்கு, அசுத்தத்துக்கு, உலக காரியங்களுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படியான ஒரு தெய்வம் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் அந்த மனிதன் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு கிருபை பெற்றவனாக இருக்க வேண்டும். அவர் வந்து அவனுக்கு உதவி செய்கிறது பிரதான நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அவன் தேவனோடு வாழ வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், வாழ்ந்து நித்தியத்துக்குள் அவன் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் ஆவியானவருடைய பிரதானமான நோக்கம். இதுதான் தேவனுடைய நோக்கமும் இயேசுடைய நோக்கமும். தன்னை, தெய்வத்தை அறிய வேண்டும், தெய்வத்தோடு வாழ வேண்டும், தெய்வத்தை மற்றவர்களுக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும். அப்ப இந்த ஆவியானவர் நாங்க தேவனோடு வாழுவதற்கு எங்களுடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்து எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார்.
இந்த வசனத்தை தொடர்ந்தும் நாளைக்கு நாங்க தியானிப்போம். ஆவியானவர் தாமே தொடர்ந்தும் உங்களை வழி நடத்துவாராக. கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குமானால் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் 00447867916281. மீண்டுமாக உங்களை சந்திக்கும் வரையும் ஆவியானவர் தொடர்ந்தும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.